viewers, welcome to Food Learners channel. இன்னைக்கு நம்ம புளியோதரை, பெருமாள் கோயில் புளியோதரை, இது புரட்டாசி மந்த் இல்லையா, அதனால நம்ம பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி செய்யணுன்றதை காமிக்க போகிறேன். அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறச்ச ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நிறைய பேர் ரைஸை குக் பண்ணி அதுக்கப்புறமா இந்த புளியோதரை மிக்ஸை ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம நார்மலி பார்க்குறது. பட் ஆனால் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக குக்கர்லேயே இதை எப்படி செய்கிறதுன்றதை ஈஸியாகவும் டைம் ஃபேக்டரை பேஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இதில் நான் 2 வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்டில் வச்சுருக்கேன். ஒன்று குக்கருக்குள்ளே போடும்போது என்னென்ன போடணும், அதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை எப்படி இதில் ஆட் பண்ணணும் அந்த ரெண்டுத்தையும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா ரைஸ், 1 கிளாஸ் ஆஃப் ரைஸு. இப்போ என்ன ஒரு கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ்லேயே 3 மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். நம்ம ஒரு கூஸ்பெரி சைஸு டேம்ரிண்ட், அதாவது புளி எடுத்திருக்கேன், ஃப்ரைடு கிரவுண்ட்நட்ஸ் எடுத்திருக்கேன், டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூனு, ஒரு ரெட்டு சில்லி 3 எடுத்திருக்கேன், அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட், ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் ஜீரா, 1 ஸ்பூன் ஆஃப் ஊரத் தால் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் பெங்கால் கிராம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் என்ன வச்சுருக்கோம்னா 1 ஸ்பூன் ஆஃப் அதே பெங்கால் கிராம், அதே ஊரத் தால், அதே மாதிரி சம் ஃப்ரைட் கிரவுண்ட்நட்ஸ், இங்கே ரவுண்ட் சில்லிஸ், ரெட் சில்லிஸே ரவுண்டாக இருக்கிறது எடுத்துருக்கோம். அப்புறமா ஜீரா 1 ஸ்பூனு, மஸ்டர்ட் 1 ஸ்பூனு, அண்ட் வெந்தயம் ஃபெனுக்ரீக் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன், ஒரு ½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா கசப்பாக இருக்கக்கூடாது, அதுக்காக இது நான் அசஃபோட்டடாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பூனில் காமிச்சிருக்கேன். பட் இதை நான் என்கிட்ட எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு ஆர்கனைசர் இருக்குது எனக்கு. எல்லாமே இந்த மாதிரி ரொட்டேட்டிங்கில் இருக்கும். என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நம்மளுக்கு கிச்சனில் ரைட் ஹேண்ட் சைடில் இதை எடுத்து வச்சுக்கோங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ண பிறகு அதுலேயே அதை எடுத்து வச்சுருங்க, அந்த பாட்டில், அந்த கப் பாட்டில்ஸ் எல்லாம். இப்போ நான் இதில் பாருங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஊரத் தால், பட்டா, லவங்கம், ஜீரகம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே மிளகுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் கிச்சனில் எப்போயுமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சோக் பண்ணி வச்சிடலாம். 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு அதை சோக் பண்ணிவிடுங்க, நல்லா ஊற வைங்க. அது ஊறும்போது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்களாம். அதுக்கு அதே மாதிரி இந்த கூஸ்பெரியையும் நம்ம லெமன் இருக்குது, புளி இருக்குது இல்லையா, டேம்ரிண்டு, அதே நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு அந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஒன்லி a ட்ரை ரோஸ்ட். என்னென்னா அதை துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம அதை செப்பரேட்டாக வச்சுட்டோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணியும் வச்சாச்சு. நம்ம இது ரொம்ப கிரைண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஒரு குக்கர் வச்சு இதில் ஆயில் விட்டுடலாம். சீசேம் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் என்னென்ன, மஸ்டர்டு, ஃபெனுக்ரீக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த புளியை, அந்த 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எந்த மெஷர்மெண்ட் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும் நம்மளுக்கு. அதனால் அந்த 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டரை இந்த ஊற வைக்கிற புளியிலேயே ஊற்றி வச்சுருங்க. ஸோ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லெட் இட் பி செப்பரேட்லி. அதுக்குள்ளே குக்கரில் இந்த நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டம்ஸையும் போட்டுவிடுங்க. ஆயில் போட்டதில் எல்லாமே போட்டிருக்கோம். மஸ்டர்டு, ஜீரகம், சில்லிஸு எல்லாம் போட்டாச்சு. இதோட டர்மரிக் பவுடரையும் போட்டாச்சு, அண்ட் அசஃபோட்டிடாவும் போட்டுட்டோம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கிற அந்த புளி வாட்டர் இருக்குது இல்லைங்களா, டேம்ரின் வாட்டரு, அதை எடுத்து அதில் ஊற்றிடுறோம். நம்ம 1 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டரை அதில் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அதை அப்படியே இதில் போட்டுட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும்.
சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம் இதுலேயே. அப்புறமா நம்ம இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரு எல்லாமே, அந்த ஃப்ரைட் கிரவுண்ட் நட்ஸ் எல்லாம் அதையும் இதில் பாருங்கள் அப்படியே போட்டுட்டோம். அது ரொம்ப பேஸ்ட்டாக இது பண்ணிடாதீங்க, நல்லா கொரன்னு இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சோக் பண்ணியிருக்கிற ரைஸு வாட்டரை ட்ரெயின் பண்ணிடுங்க. இது நல்லா பாயில் ஆகும்போது அந்த ரைஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். இந்த சோக் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ரைஸு, அதை எடுத்து அந்த பாயில் பண்ணுற இடத்துல போட்டுடுங்க. நம்ம போட்டுட்டோம். இப்போ ஒரு முறை ஸ்டர் பண்ணி கலக்கி வச்சுடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். கரெக்டாக 3 விசில்ஸ் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா உங்களுடைய பெருமாள் கோயில் புளியோதரை ரெடி. இப்போ இந்த வாட்டரோட இது பாயில் ஆகும்போதே எக்ஸலண்ட்டாக கோயில் ஸ்மெல் இருக்கும். யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்க என்ன உங்கள் வீட்டில் கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெருமாள் இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் புளியோதரை ஒன்லி. ஸோ வி ஹாவ் டு ஆஃபர் இம் புளியோதரை நவ். இப்போ குக்கர்லேயும் விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது கரெக்டான புளியோதரை பதமாக வரும். இந்த புளியோதரை பாருங்கள், அப்படியே பார்க்குறச்சே கமகமான்னு இருக்குது. உங்களுக்கு கூட ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன் வீட்டில். யூ கேன் ஃபீல் த பிக்சர். இந்த ஸ்மெல்லையும் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ புளியோதரை பெருமாளுக்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டோம். ஸோ லெட் him eat for this புரட்டாசி ஃபர்ஸ்ட் பிரசாதம் புளியோதரை. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా.